கடற்கரை சட்டவிரோத கட்டுமானம் மற்றும் சர்ச்சைக்குரிய புத்தர் சிலை விவகாரம் தொடர்பில் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருந்த 4 பௌத்த பிக்குகள் உள்ளிட்ட 10 பேருக்கும் பல நிபந்தனையின் கீழ் திருகோணமலை மேல் நீதிமன்றம் நேற்று 11ஆம் தேதி பிணை வழங்கியது. குறித்த சம்பவம் தொடர்பில் கைதாகி விளக்கமறியலில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 10 பேரும் தலா 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான இரு சரீர பிணையிலும் 10,000 ரூபாய் பெறுமதியான காசு பிணையிலும் பல முக்கிய நிபந்தனையின் கீழும் மேல் நீதிமன்றால் நேற்றைய தினம் 11ஆம் தேதி பிணை வழங்கி விடுதலை செய்யப்பட்டுள்ளதுடன் குறித்த வழக்கானது நீதவான் நீதிமன்றில் மீண்டும் எதிர்வரும் ஜூன் 17ஆம் தேதியன்று விசாரணைக்காக தேதியிடப்பட்டுள்ளது. குறித்த வழக்கானது நேற்றைய தினம் 11ஆம் தேதி காலை திருகோணமலை நீதவான் நீதிமன்றில் விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்ட போது மேல் நீதிமன்றில் இடம்பெற இருந்த வழக்கிற்காக மாலை வரை ஒத்திவைக்கப்பட்டது. அதன் பின்னர் மேல் நீதிமன்றில் குறித்த வழக்கானது விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே மேல் நீதிமன்றினால் குறித்த நபர்கள் பல நிபந்தனையின் கீழ் பிணையில் விடுதலை செய்யப்பட்டிருந்தனர். மீண்டும் குறித்த வழக்கானது மாலை அளவில் நீதவான் நீதிமன்றில் விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்ட போது குறித்த வழக்கு தொடர்பில் எதிரிகளாக குறிப்பிட்டு வழக்கில் முன்னிலையாகாத 4 பேரையும் எதிர்வரும் வழக்கு தவணையின் போது முன்னிலையாகுமாறும் சர்ச்சைக்குரிய புத்தர் சிலையை கொண்டு வந்த வாகனத்தை துறைமுக போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்க வேண்டும் எனவும் நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். மேல் நீதிமன்றினால் வழங்கப்பட்டுள்ள நிபந்தனைகளின்படி மேற்படி வழக்கு தொடர்பில் திருகோணமலை நீதவான் நீதிமன்றில் நடைபெறும் அனைத்து வழக்கு தவணைகளுக்கும் எதிராளிகள் அனைவரும் தவறாது சமூகம் அளிக்க வேண்டும். வழக்கு விசாரணைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். குறித்த வழக்கு முழுமையாக முடிவுறுத்தப்படும் வரை வழக்கு தொடர்பாக எங்கும் விமர்சிக்க கூடாது. இந்த வழக்கின் வழக்காளி மற்றும் சாட்சிகள் எவரையும் அச்சுறுத்தல் மற்றும் இடையூறுகளை ஏற்படுத்தக்கூடாது. இந்த காலப்பகுதியில் பிரதேசத்தில் எவ்விதமான பொது அமைதிக்கோ சமய சகவாழ்வுக்கோ இடையூறு எதனையும் ஏற்படுத்தக்கூடாது. இவற்றில் ஒன்றை அல்லது அனைத்தையும் மீறினால் வழங்கப்பட்டுள்ள பிணை ரத்து செய்யப்பட்டு மீண்டும் விளக்கமறியல் உத்தரவு நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் குறித்த நிபந்தனைகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. திருகோணமலை பிரதான டச்வே கடற்கரை பகுதியில் கடற்கரையிலிருந்து சுமார் 11 மீட்டருக்கு உட்பட்ட பகுதியில் கடந்த வருடம் நவம்பர் மாதம் 16ஆம் 17ஆம் தேதிகளில் சட்டவிரோதமான முறையில் கட்டுமானத்தை மேற்கொண்டார்கள் எனவும் புத்தர் சிலையை நிறுவி குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சித்தார்கள் என்ற குற்றச்சாட்டில் திருகோணமலை துறைமுக போலீசாரினால் கடலோர பாதுகாப்பு கட்டளை சட்டத்தின் கீழ் திருகோணமலை நீதவான் நீதிமன்றில் கடந்த வருடம் நவம்பர் மாதம் 17ஆம் தேதியன்று வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. குறித்த வழக்கானது கடந்த வருடம் நவம்பர் மாதம் 26ஆம் தேதியன்று விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்ட போது எதிராளிகள் தரப்பில் எவரும் முன்னிலையாக இருக்கவில்லை. பின்னர் இவ்வருடம் ஜனவரி மாதம் 14ஆம் தேதியன்று விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்ட போது முன்னிலையாக இருந்த கல்யாணவர் சதீச தேரர், பல்லாங்கொட கஞ்சப்ப தேரர், திருகோணமலை சுவிதவன் சதீச தேரர், நந்த தேரர் ஆகிய 4 பௌத்த பிக்குகள் உட்பட சிவில் சமூகத்தினர் 5வருமாக 9 பேரையும் ஜனவரி மாதம் 19ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. குறித்த வழக்கானது ஜனவரி மாதம் 19ஆம் தேதியன்று விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்ட போது மேலும் ஒரு எதிராளி சரணடைந்திருந்ததுடன் எதிராளிகள் சார்பில் கோரப்பட்ட பிணை விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டு 10 பேருக்கும் விளக்கமறியல் ஜனவரி மாதம் 28ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து கொழும்பு மேன்முறையீட்டு நீதிமன்றில் குறித்த வழக்கினை நிராகரிக்க கோரி எதிரிகளால் வழக்கு தொடரப்பட்டிருந்த நிலையில் அது பிப்ரவரி 3ஆம் தேதி தள்ளுபடி செய்யப்பட்டிருந்தது. தொடர்ந்து குறித்த வழக்கானது பிப்ரவரி 2, பிப்ரவரி 9 ஆகிய தேதிகளில் விசாரணைக்காக அழைக்கப்பட்டதுடன் கடந்த 9ஆம் தேதி திருகோணமலை மேல் நீதிமன்றில் பிணை விண்ணப்பம் கோரி வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில் நேற்றைய தினம் 11ஆம் தேதி குறித்த வழக்கில் எதிரிகளாக குறிப்பிடப்பட்டுள்ள 4 பௌத்த பிக்குகள் உள்ளிட்ட 10 பேரும் தலா 10 லட்சம் பெறுமதியான இரு சரீர பிணையிலும் 10,000 ரூபாய் பெறுமதியான காசு பிணையிலும் மேல் நீதிமன்றினால் பிணை வழங்கி விடுதலை செய்யப்பட்டனர்.